சிப்ளிங்ஸ் அப்படின்றது வந்து சார் காலாகாலத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் எல்லா வீட்லேயுமே வந்து இருக்கும். ஆனால் அதோட அஃபெக்ட் அப்படின்றது இன்னமும் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து எப்படி வந்து அப்பா அம்மா ஒரு குழந்தைய வந்து ட்ரீட் பண்ணுறோமோ அதை தான் வந்து லேபிளிங்காக எடுத்துப்பாங்க பசங்க. அதுதான் வந்து நம்பிடுவாங்க. ஓகே நம்ம இதுதான் போல இருக்கு, உனக்கு மூளையே இல்லை அப்படின்னா அந்த குழந்தை ஓகே நம்மளுக்கு மூளை தான் இல்லை போல இருக்கு, நீ அழகாவே இல்லைன்னா ஓகே நம்ம அழகாக தான் இல்லை போல இருக்கு. அப்படிதான் நாளைக்கு அந்த சொசைட்டி கிட்ட அவங்க வெளியில வரும்போது அந்த ஒரு பர்சனாலிட்டியோடு தான் வந்து அவங்க வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிப்ளிங்ஸுன்றது ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலை, அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு நம்ம எவ்வளோ மூவிஸ் பார்க்குறோம், அது எல்லாமே உண்மை தான். நிறைய வந்து வீட்டிலையும் அதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யுது. நானே சொல்லுவேன், ஒரு சிப்ளிங்ஸ்குள்ளே சண்டை வந்ததுன்னா நீங்கள் யாருமே தயவு செஞ்சு அதுக்குள்ளே போகாதீங்க, அவங்களாவே அதை சரி பண்ணிடுவாங்க. பட் அன்லெஸ் அதர்வைஸ் அதில் வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸோ வேர்பல் அப்யூஸோ நடக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல போகணும்ட்டு. நிறைய சிப்ளிங்ஸ் நம்ம வந்து பேசியிருக்கோம் சார். பட் இது வந்து ஐ ஃபெல்ட் லைக் வேரன் த பேரண்ட் ஹாஸ் மேட் அ ஹியூஜ் மிஸ்டேக் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அந்த பேரண்ட்ஸ் மேலே எனக்கு அவ்வளோ கோபமும் இருந்தது. 21 வயது பெண் குழந்தைன்னு தான் நான் மென்ஷன் பண்ணுவேன் சார். ஏன்னா நம்ம வியூவர்ஸே நிறைய பேர் கேட்பாங்க 21 வயசு குழந்தைனா குழந்தை தான், ஓகே. ஆஸ் அ பேரண்டிங் கவுன்சிலர் நான் அப்படி தான் எப்பயுமே நான் பார்ப்பேன் நான். ஸோ 21 வயதாவது அவங்களுக்கு அண்ணா எதுக்காக வராங்க என்கிட்ட அப்படின்னா, எனக்கு யாருமே வேண்டாம், என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேருங்க, சேர்த்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு உங்க கூட இருக்க முடியல. இவங்களோட 2 வயது பெரியவங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு யாருமே வேணான்றாங்க, அண்ணா மட்டும் இல்லை, எனக்கு யாருமே வேண்டாம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதோட ஏன் இப்படி சொல்கிறாங்க, என்ன எப்படி நம்ம அது மாதிரி அவங்கள ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்க முடியும், பண்ண முடியும், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. அவங்க எல்கேஜி, அதாவது அவங்க எல்கேஜி படிக்கும்போது அப்போ அவங்களோட வயது வந்து 3 இருந்திருக்கும். அப்பையிலேருந்து அந்த அண்ணான்றவங்க வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஃபிசிக்கலாக பாடி ஷேம் பண்ணுற மாதிரி.